அண்ணே என்ன பாண்டி ஏதாச்சும் சொல்லுங்கண்ணே. அதாவது இந்த விவேக் காமெடி ஒன்று பார்த்துருக்கியா பாண்டி? விவேக் சாரோட காமெடி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் ஒரு பொம்மையை கீழே தள்ளி உடச்சிருவார். உடச்ச உடனே அதை மாற்றி மாற்றி அசம்பிள் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட விற்பார்ல, அது மாதிரி தான் சத்தியமாக எனக்கு இந்த பைக்கை பார்க்கும்போது இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பஜாஜ் இன்ஜினியர்ஸ் காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு புது பைக்கை லான்ச் பண்ணோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஓகே நம்மள்ட்ட ஆல்ரெடி N150 இருக்குது, அந்த வண்டியில் ஒரு 160 இன்ஜின் நம்ம N160யோட போட்டு அப்படியே கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வண்டியை லான்ச் பண்ண மாதிரி எனக்கு சத்தியமாக அது தோணுது. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா N160 நியூ மாடல் இருக்குது. அதாவது பஜாஜ் வந்து சிங்கிள் சீட் N160 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம், சிங்கிள் சீட்டு ஃபேமிலி யூசேஜுக்கு பெட்டராக இருக்கும், பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் ஆல்ரெடி N160ல் 2 மாடல் இருக்குது. அதாவது டூயல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது, USD ஃபோர்க் அப்படின்னு 2 மாடல் இருக்குது. இது இல்லாமல் N150 அப்படின்னு கூட ஒரு மாடல் இருக்குது, அதுலேயும் சிங்கிள் சீட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த N160 சிங்கிள் சீட் N160 2025 மாடலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வீலர்ஸ், சிங்கிள் சீட் இருக்கக்கூடிய N150 2025 மாடல் இன்றைக்கி இதில் என்ன அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்குறீங்கன்னா, பழைய இப்போ இருக்க N160யோட கம்பேர் பண்ணும்போது இதோட விலை அப்படிங்கிறது டூயல் சேனல் ஏபிஎஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதோட விலை வந்து ஒரு 11,000 வரைக்கும் கம்மி. இதே USD ஃபோர்க் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 21,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வீடியோவோட கடைசியில் வந்து பார்ப்போம். மக்களை வந்து பஜாஜ் வந்து கண்டிப்பாக குழப்புறாங்க அப்படின்னு தான் கூட சொல்லலாம். ஏன்னா கார் பைக்கு இதை பற்றி வீடியோ போடுற எனக்கே இதோட ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நான் யூஸ்வலாக ஒரு பைக்கோட ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மித்த பைக்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த பைக்குக்கு மட்டும்தான் இவங்களோட காம்படிட்டர்ஸ்லேயே என்ன இருக்குது, அதாவது N150ல் என்ன இருக்குது, N160ல் என்ன இருக்குது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ரொம்ப பேசாமல் இதில் என்னென்ன அப்டேட் இருக்குன்றதை நம்ம வந்து குயிக்காக பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாலாம் இருக்க போகிறது இல்லைங்க, என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும்தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஆல்ரெடி N150யோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, N160யோட ரிவ்யூமே நம்ம சேனலில் இருக்குது, N160 நிறைய பைக்ஸோட கம்பேரிஷனும் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் வேணுன்றவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எனிவே இப்போ இதில் என்னெல்லாம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நான் 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 160யோட கம்பேர் பண்ணுறேன், 150லேருந்து எதெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம N160க்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டு இதில் வந்து இங்கே நிற்கக்கூடிய கலர் ஆஸ் யூஷுவல் நம்ம N160ல் பார்க்கக்கூடிய கலராக இருந்தாலும் ஒரு கிரே கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் வந்து ஆக்சுவலாக பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக அது இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் காலையில் அது லோடு வந்து இறங்கலை, அதனால தான் நம்ம இதையே வச்சு வீடியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பட் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலரை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கலர் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா கலராக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பிளாக்காக இருக்கட்டும், ஒயிட்டாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய கிரேவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கலர்ஸ் இந்த பைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பைக்கில் பண்ணியிருக்க முதல் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, USD ஃபோர்க்குள்ள மாடல் இருக்குது. அது இல்லாமல் சஸ்பென்ஷன் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்குள்ள மாடலும் இருக்குது. அந்த டெலஸ்கோபிக் ஃபோர்க் 37 மில்லிமீட்டருக்கு கூடிய டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு தான் வந்து இதுலேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபோர்க்கில் வந்து அந்த 160க்கு இதுக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. மேஜராக இதில் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சீட் சிங்கிள் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பழசு வந்து 795 mm சீட் ஹைட் வந்து இருக்கும். பட் இந்த சிங்கிள் சீட் மாடலை எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம N150ல் வந்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக டிசைனாக N150 மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். N160க்கும் இந்த 160க்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது N150ல் இருக்கிற மாதிரி அந்த மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த கிராப் ரயிலும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மேஜராக N150ல் இருக்கிற மாதிரியே இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீட் ஹைட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக இதோட ப்ராப்பர் ப்ரௌச்சர் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. பட் நான் சொல்லக்கூடிய சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா N150யோடு தான் ஒரு 5 mm சீட் ஹைட் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க.
ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8, என்னால் தாராளமாக காலை வந்து கீழே வைக்க முடியுது. 790 mm சீட் ஹைட் அப்படிங்கிறது இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய டூயல் சேனல் ஏபிஎஸ் போனீங்கன்னா 795 mm வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். காலை மேலே வச்சிங்கனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோட ஹைட் 5.8, மேபி என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கனாலும் இந்த சீட் ஹைட் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஒரு 5.5, 5.4லாம் இருக்கீங்கனாலும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எனிவே நீங்கள் ஃபேமிலி யூசேஜ் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை. ஒன் சைடாக அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் உட்காரணும், இல்லை அம்மா அப்பா உட்காரணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் நீங்கள் தாராளமாக வந்து உட்கார வைக்கலாம். ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற வகையில் தான் இதோட சீட்டை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்கள் ஆல்ரெடி 150ல் பார்த்தது தான், அதை தான் இப்போ 160க்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேஜராக பண்ணியிருக்க மாற்றம்ன்றதே இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்க மேஜர் மாற்றம். ஓகே, இப்போ ஒரு மாற்றம் ஒன்றும் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டூயல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு N160ல் இருக்குது. அதே N150 போனீங்க அப்படின்னா அதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், ரியரில் ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு டூயல் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக கொடுக்குறாங்க. இதில் டூயல் சேனல் கிடையாது. இதோட ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 280 mm பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்க் சைஸுங்கிறது மாறுது. நீங்கள் 150யோட ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். இதோட டிஸ்கோட சைஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க. 150யோட கம்பேர் பண்ணும்போது பிரேக்கிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் டூயல் சேனல் ஏபிஎஸ் வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த N160 தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக இதை தவிர பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. மித்தது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி N160ல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதோட ஹைலைட்ஸை மட்டும் நான் குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் சொல்லலாம். சஸ்பென்ஷன் நம்ம 160ல் பார்க்கக்கூடிய அதே சஸ்பென்ஷன் தான். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 160ல் வந்து USD 4 வந்து இருக்கும். ரொம்ப குழப்பற மாதிரி எனக்கும் தோணுது. ஏன்னா 160, 150 அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கீழே தெளிவாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். 150ல் என்ன இருக்குது, ஓல்டு 160ல் என்ன இருக்குது, கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய நியூ 160ல் என்ன இருக்குன்றதை நான் கீழே வந்து கொடுத்துருப்பேன். அதை கூட நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 150, 160ன்னு சொல்கிறது மேபி உங்களுக்கு குழப்பலாம். ஸோ ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு N150லேருந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் 130 செக்ஷன் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. R17 வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது கரண்ட்டில் இருக்கக்கூடிய 160க்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது 150லேருந்து இந்த 160 ஒரு அப்கிரேடு. கரண்ட்டில் இருக்க 160 என்னவோ அதே மாதிரி தான் வந்து வீல் சைஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது. இதில் நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம், RPM எல்லாமே வந்து தெரிகிறது. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. பட் இதில் 10x10 நேவிகேஷன் வந்து கிடையாது. USD 4 இருக்க மாடல் போனீங்கன்னா 10x10 நேவிகேஷன் வந்து இருக்கும். பட் இந்த 160ல் உங்களுக்கு 10x10 நேவிகேஷன் கிடையாது. பட் இங்கே சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அண்ட் ஹேண்டில் பார் இந்த எல்லாமே வந்து சேம் நம்ம 160, 150ல் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் டைப்பில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டெயில் லைட்ஸும் அப்படியே வந்துருங்க. டெயில் லைட்ஸும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா LED டெயில் லைட் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து 14 லிட்டர் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய மாடலில் பார்த்தது தான் ஃபியூல் டேங்க்லாம் பொறுத்த வரைக்கும். ஓகே, எனிவே இப்போ நம்ம மேஜராக இருக்க விஷயங்களை வந்து சொல்லிட்டேன். இதோட இன்ஜின் ஸ்பெக் விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 160ல் இருக்க அதே இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 160 cc கொண்ட இன்ஜின், அதிகபட்சமாக 16 PS பவரும் 14.65 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் அப்படின்னே சொல்லுவேன். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். 150யோட கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க் எல்லாமே இந்த 160யோட இன்ஜின் அப்படிங்கிறது இது கூட. யூஸ்வலாக இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து பாசிட்டிவாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய N160 பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ரிலேட்டடாக, பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ரொம்பவே நல்லாவே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா NS160 எந்த லெவலுக்கு சேல் ஆகுதோ அந்த லெவலுக்கு N160யும் யங்ஸ்டர் மத்தியில் நல்ல சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஃபேமிலி யூசேஜுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு N150 அப்படின்னு வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் ஒரு சில காம்ப்ரமைசஸ்லாம் இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பைக்குப்பா N150 அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துச்சு. பட் அதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு
ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப லாகிஷாக இருந்துச்சு, அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிறது தான் அந்த N150 இருந்த ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சீட்டு. பட் N160 இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல லீனியராக பவர் டெலிவரி பண்ணக்கூடிய இன்ஜின், ஒரு 2 valve கொண்ட இன்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம கம்பேரிஷன்லாம் வந்து பண்ணியிருக்கோம், அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் காம்படிட்டரோட இந்த 160cc இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவேன். கிளச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டராகவே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வெஹிக்கிள் ஓட்டுனதில் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் மைலேஜ் பற்றி வந்து கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதோட மைலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். N160யோட யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னே சொல்லுவேன். ஓகே, N150 இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பழைய 160 இருக்கக்கூடிய விஷயங்களை கலந்து ஒரு புது 160cc வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விஷயம் கிடையாது. ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் சொல்லுங்கிறனால எழுதி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்றது. இங்கே நிற்கக்கூடிய இந்த மாடலோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது 1,21,722 ரூபா. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸுக்கு இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சூப்பர் அப்படின்னு கேட்குறீங்களா, N150 விட இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்கிறது கம்மி. N150யோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுங்கிறது 1,25,864 ரூபா. அதாவது 4,000 ரூபா பார்த்தீங்கன்னா இதை விட N150 அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணினே சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியரில் N150ல டிஸ்க் பிரேக் கிடையாது, இதில் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ அகலமாயிருக்கு. இதெல்லாம் ஒரு அப்கிரேடுன்னே சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ், அதாவது ஒரு N150யோட ஒரு 4,000 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். என்ன தான் பஜாஜ் வந்து மக்களை குழப்பினாலும் எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ஒரு பைக் வந்து கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. அப்படி தான் இந்த N150 வந்து உருவாக்கியிருக்காங்க. கரண்ட்டில் இருக்கக்கூடிய டூயல் சேனல் இருக்கக்கூடிய N150 டூயல் சேனல் இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா 1,00,000 எக்ஸ்ஷோரூம் வந்து 1,31,000 ரூபா வருது. இதே USD 4 மாடல் போனீங்கன்ற பட்சத்தில் அது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 10x10 நேவிகேஷனோட உள்ள மாடல். அந்த மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் 1,42,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரும். ஃபுல்லிலோட டாப் அண்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா 21,000 ரூபாங்கிறது இது விலை கம்மி. டூயல் சேனல் ABSோட கம்பேர் பண்ணிங்கன்னா 11,000 ரூபான்றது இதில் விலை கம்மி. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்லாம் நான் சொன்னது. ஆன்ரோடு காஸ்ட்டை நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வைபவ் பஜாஜோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகும். அவங்களையும் மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வெஹிக்கிள் ரிவ்யூக்காக வழங்கினது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வைபவ் பஜாஜ் தான். அவங்களுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மேசிவான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. எப்போ வண்டி கேட்டாலும் தாராளமாக எடுத்துக்கங்க ப்ரோ, எடுத்து வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பஜாஜ் பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் வைபவ் பஜாஜ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் வீல்ஸோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பண்ணியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.